வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு நியூஸை எல்லாரும் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லலாம். மீண்டுமா இன்னும் இந்த கொரோனாவால் நம்ம எவ்வளோ நாள் தான் பயந்துக்கிட்டே இருக்க போகிறோம் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு இந்தியாவில் நிறைய கேசஸ் வந்துக்கிட்டே இருக்குது. முக்கியமாக தமிழ்நாட்டிலையுமே இப்போ கொரோனாவால் பாதிக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்குது. ஆனால் இப்போ பரவக்கூடிய JN1 டைப் ஆஃப் கொரோனா உண்மையாகவே வந்து ஆபத்தானதா? அது நம்ம ஆல்ரெடி பார்த்த கொரோனா மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக்டவுன் போடுற நிலைமைக்கு நம்மளை தள்ளுமா? இது எந்த அளவுக்கு தான் பாதிப்பை கொடுக்குது நம்ம மக்கள் மத்தியில் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கனாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது இன்ஃபோ 366. இப்போ அதிகமாக பரவிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய கொரோனாவோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா JN1. இந்த JN1 டைப் கொரோனா இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த டைப் ஆஃப் கொரோனாவை 2023 ஆகஸ்ட் மாதமே கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது ஒமேக்ரான் BA 2.86 வழியாக வந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே 2 வேரியண்ட் வந்து இருக்குது. ஒன்று LF7, இன்னொன்று NB18. இந்த 2 டைப் ஆஃப் வேரியண்ட் தான் இப்போ அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஹாங்காங், சிங்கப்பூர், தாய்லாந்து மாதிரியான தெற்காசிய நாடுகளில் இதோட ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்குது அப்படின்னும், அடுத்ததாக இந்தியாவை வந்து இந்த டைப் ஆஃப் கொரோனாவால் பாதிக்கக்கூடிய கேசஸ்மே அதிகமாயிட்டிருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டிலையுமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த டைப் ஆஃப் கொரோனாவால் அஃபெக்ட் ஆகக்கூடிய மக்களோட எண்ணிக்கை அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆல்ரெடி நம்ம தான் கொரோனாவை பார்த்துட்டோமே, இப்போ இதுக்கப்புறம் நம்ம சில்லாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாலுமே இதோட ஸ்ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சிம்டம்ஸாக என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி கொரோனாவோட சிம்டம்ஸாக நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வாமிட் வர்றது, த்ரோட் பெயின் இருக்கிறது, காஃப் அப்படின்றது தான். இந்த டைப் ஆஃப் கொரோனாவோட சிம்டம்ஸ் அப்படின்னு இன்னும் 2-3 எக்ஸ்ட்ராவாக வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா பிரெயின் ஃபாக் ஆகிறது, வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற சிம்டம்ஸ் எல்லாமே இந்த டைப் ஆஃப் கொரோனாவால் இருக்கக்கூடிய சிம்டம்ஸாக இருக்குது. இதில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது, இல்லை இதில் இருக்க 2-3 சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்ப நீங்களாகவே வந்து ஒரு கோவிட் டெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே வந்து அட்வைசபிள். பிகாஸ் அதை எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோவிட் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். சப்போஸ் வந்து கோவிட் இருக்குது அப்படின்ற சமயத்தில் இந்த கோவிடால் அஃபெக்ட் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஐசோலேட் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு வந்து அந்த கோவிட் ஸ்ப்ரெட் ஆகாமல் வந்து பார்த்துக்க முடியுமோ அதை பார்த்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கியூர் பண்ணிடலாம். இந்த டைப் ஆஃப் கொரோனால இருந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரிஞ்சது தாங்க, பப்ளிக் பிளேசஸில் கான்டாக்ட்ஸை வந்து, அதாவது ஃபிசிக்கல் கான்டாக்ட்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது, அடிக்கடிக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணி செல்ஃப் ஹைஜீனாக இருக்கிறது, முக்கியமாக மாஸ்க் வேர் பண்ணிட்டு போகிறது. அதை தாண்டி ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து பூஸ்டர் டோசேஜ் போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ அகெயின் வந்து போட்டுக்கலாம். இந்த டைப் ஆஃப் கொரோனாவோட வீரியம் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இப்போ இந்த கேசஸில் பாசிட்டிவ்னு வந்தவங்க யாருமே வந்து இறந்து போகலை. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ப்ரிகாஷனரியாக இந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், செல்ஃப் ஹைஜீனாக இருக்கும், பப்ளிக் கான்டாக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாலுமே இந்த டைப் ஆஃப் கோவிட்ல இருந்துமே நம்மளால வந்து தப்பிக்க முடியும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. கொரோனா அப்படின்றது உலகத்துல வந்து இன்னுமே இருந்துகிட்டு தாங்க இருக்கு. எப்படி ஃபீவர், ஃப்ளூ இதெல்லாம் வந்து எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சோ அதே மாதிரி தான் இந்த கொரோனா அப்படின்ற ஒரு விஷயமே எப்பவுமே வந்து இந்த உலகத்துல இருக்க போற ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை நினைச்சு பயப்படாம ஐயோ கோவிட் வருதா, கொரோனா வருதா, அகெயின் ஒரு லாக்டவுனா, இல்லை அகெயின் வந்து எவ்வளோ பேர் இறக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல், ஒரு ஃபீவர் வந்தால், ஒரு ஃப்ளூ வந்தால் வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ரிகாஷனரியாக இருக்கணும்னு நினைப்போமோ அந்த மாதிரி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்லாம் எடுத்து நம்ம ஹைஜீனை, நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி கொரோனாவிலேருந்து நம்மளால் வந்து தப்பிக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.